Thank you so much. So, trailer sir, and the last bit நான் எதிர்பார்க்கல சார். அந்த பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அமேசிங். இந்த லவ், நீங்க கொடுக்குற லவ் எனக்கு இந்த ஸ்டேஜ் இது எனக்கு கிடைச்சிருக்குன்னா, இந்த ஸ்டேஜ் நீங்க கொடுக்குற லவ் எனக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரவி சார். நான் எப்பவுமே அந்த ஒரு வீடியோவோ இல்லை இதில் எல்லாம் சொல்லுவேன், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கஷ்டம்னு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்த ரவி சாருக்கு தேங்க்ஸ். இன்றைக்குமே நான் வந்து அதை ஐ கான்ட் ஃபர்கெட் இட். அண்ட் அது மூலமாக தான் இது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது ட்ரெய்லர் பார்த்தேன் சார். நான் உண்மையாலே அந்த லாஸ்ட் இது வந்து தெரிச்சிட்டேன். எனக்கு வந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க அகிலன் பற்றி. நீங்கள் திருப்பி இந்த டைரக்டர் ஆஃப் பூலோகம் அவங்களோட சேர்றீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸிங். ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் விஷஸ் டு ஸ்க்ரீன் சீன் சாம் சிஎஸ் சார், பிரியா பவானி சங்கர், தான்யா, எவ்ரி ஒன் எல்ஸ். லைக் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. சார் இருங்க சார் சார் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த மேடை கொடுத்தது சார் தான் அப்படின்னு. அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார் கோமாளிக்காக நிறைய மெனக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு டெபியூட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தாண்டி இந்த படம் கதை அதுக்கு என்ன தேவையோ அந்த உழைப்பு போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது சார் டைரக்டராக அவரோட அந்த மெனக்கிடல் பார்க்கும்போது? அது நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு 1.5 மாதத்தில் ஷூட்டிங் போகிறதா இருந்துச்சு. லைக் 2 கேரக்டரும் அவரே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. நான் ஸ்கூலுக்கு வேறு ப்ளே பண்ணிடலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது, இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் பண்ணிங்கன்னா வெயிட் எல்லாம் குறைக்கணுமே அப்படின்னு கேட்டுட்டு இட் வாஸ் ஒரு மாதம் கேப் தான் இருந்துச்சு. பட் ஹி மேட் ஷுவர் ஹி டிட் இட். அண்ட் என்ன விஷயம்னா, அந்த டைமில் வந்து சாப்பாடு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் போது நம்மெல்லாம் ஒரு இரிட்டேஷனுக்கு போயிடுவோம். இந்த கம்மி ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிட்ணும், ஆரஞ்சு மட்டும்தான் சாப்பிட்ணும் இந்த ஜோனில் இருக்கும் போது. ஸோ எனக்கு வந்து அந்த இரிட்டேஷன் வந்து எனக்கு வந்து அந்த பெயின் போயிட்டு இருக்குன்னு எனக்கு உள்ளே தெரியுது. ஆனால் என்றைக்குமே என்கிட்ட அதை வந்து அவர் காமிச்சிக்கிட்டது இல்லை. எனக்கு வந்து அந்த ஒரு மொத படத்தோட டைரக்டரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு கொடுத்த மரியாதை வந்து ரொம்ப அதிகங்க. என்னை எல்லாருமே வந்து ஹீரோஸ் வந்து இதை மாற்று அதை மாற்று, இதை பண்ணுங்கன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரவி சார் அப்படி சொல்லவே இல்லைன்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். இல்லையே ரவி சார் எனக்கு அப்படி சொல்லலை. ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா அவர் வந்து எதுலேயுமே வந்து இன்வால்வே ஆகலை. அதோட எடிட் பார்த்தாரு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து எங்களுக்கு இருந்த ஈக்குவேஷனே. இட் வாஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த லைக் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற ஒரு பெஸ்ட் திங்காக நான் வந்து அவரை பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஐ திங்க் இந்த ஒரு மேடை கரெக்டான மேடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கேட்குறதுக்கு, கோமாளிக்கு அப்புறம் லவ் டுடே நீங்கள் பண்ணீங்க, அது சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சார் கதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி ஏதாச்சும் அப்டேட்? கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். நான் கோமாளி முடித்த உடனே சொன்னேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வரோம்ல. ஸோ கண்டிப்பாக அது வரும். எப்போ ஏதாவது அதோட சின்னதாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா ஹாப்பியாக நாங்களும் வந்து இருந்துப்போம். இப்போ தனி ஒருவன் 2க்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணீங்க? ஸோ வந்து கொஞ்சம் கரெக்டாக இப்போ சொல்லிட்டாருல்ல, அதே மாதிரி ஒரு டைம் வரும், அப்போ கரெக்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.